ஹலோ, இது உங்கள் இங்க் அண்ட் ஏர் மிட் நைட் தினம். மணி 12:20 ஆயிடுச்சு. இந்த உலகம் முழுக்க வெளிச்சம். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு திரை எரியுது. ஒவ்வொரு கையிலையும் ஒரு தொலைபேசி இருக்குது. ஆனால் எத்தனை இதயங்கள் இருட்டில் இருக்குது யாருக்கு தெரியும்? அவன் பேர் அருண். ஃபோனில் 2000 கண்டாக்ட், வாட்ஸ்அப்பில் 500 சாட்ஸ், இன்ஸ்டாகிராமில் 100K ஃபாலோவர்ஸ். ஆனால் மணி 12 ஆனால் எப்படி இருக்கேன்னு கேட்க ஒரு குரல் இல்லை. ஸ்டேட்டஸ் போடுறான், ரீல்ஸ் பண்ணுறான், 100 பேர் சீன் பண்ணுறாங்க, 10 பேர் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் தூக்கம் வரலையான்னு ஒரு மெசேஜ் வர்றதே இல்லை. ராத்திரி பசிக்கும் போது சுகி இருக்கு, மனசு வலிக்கும் போது யார் இருக்கா? அம்மா கால் பண்ணால் பிஸின்னு சொல்லிடுவான், ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணால் அப்புறம் பேசலான்னு வச்சுடுவான். ஆனால் இப்போ அவனுக்கு பேசணும் போல இருக்கு. யார்கிட்ட தெரியல. ஃபோனை திறந்த எல்லாரும் ஆன்லைன், ஆனால் அவன் மட்டும் ஆஃப்லைன் தனியாக. ஆனால் இப்போ கேளு அருண், நீங்களும் கேளுங்க. இந்த திரை உங்கள் உலகம் இல்லை. இந்த 4 சிவத்துக்குள்ள உன் வாழ்க்கை இல்லை. இந்த சீன் உன் மதிப்பு இல்லை. ஃபோனை கீழே வை, ஜன்னலை திற, வெளியே போ. அம்மாவுக்கு கால் பண்ணு, சாப்பிட்டியான்னு கேட்காத, உன் கூட சாப்பிடணுமா சொல்லு. அந்த பழைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணு, ஹாய்னு கிடையாது, உன்னை நேரில் பார்க்கணுன்னு சொல்லு. பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட போய் உட்காந்து கதை பேசு. உலகமே நோட்டிஃபிகேஷனில் இல்லை, மனுஷங்க கண்ணில் இருக்கு. குடும்பம் கண்டக்ட் லிஸ்டில் இல்லை, சாப்பாட்டு மேசையில் இருக்கு. நட்பு ஸ்டோரியில் இல்லை நண்பா, தோல் மேலே கை போடுறதுல இருக்கு. தனிமை ஒரு சிறை, நீயே கதவு திறக்கணும், சாவி உன்கிட்ட தான் இருக்கு. நாளை காலை ஃபோனை விட்டுட்டு சூரியனை பாரு. ஒருத்தரை பார்த்து சரி, ஒருத்தருக்கு உதவி பண்ணு. ஒரு உண்மையான குரலை கேளு, இல்லைன்னா உன் குரலை கொடு. வீடு கட்டு, உறவு கட்டு, உலகத்தை கட்டு. திரைக்கு பின்னாடி வாழ்க்கை இல்லை, திரையை தாண்டி தான் வாழ்க்கை. இதுதான் தொலைபேசி தாண்டிய உலகம். நீங்கள் தனியாக இல்லை, ஆனால் தனியாக இருக்க முடிவு பண்ணிடாதீங்க. இங்க் அண்ட் ஏர் சொல்லுது, வெளியில் வாங்க, வாழுங்க.